ஆமா சார். ஆமா 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 தொழிலை மாத்திட்டா சார் இப்ப. ஆமா ஃபைனான்ஸ் பார்ட்டி தான். வணக்கம் சார். வணக்கம் ஹலோ சார். வணக்கம் சார். ஆமா சார். பண்ணிடுவோம் சார். சார் எங்க சார் இருக்கீங்க? ஃபைனான்சியெல்லாம் விட்டாச்சு. இந்தியன் பேங்க் சார். இப்போ வந்து இது கார் வாங்கி விற்கலாம்னு இருக்கேன். ஆஹா. ஆமா சார். நம்ம கிட்ட ஒரு வண்டி இருக்கு. ஆனால் டிக்கி அடி வாங்கியிருக்கு. டியூப் லைட்டு கொஞ்சம் பவர் கம்மியாக இருக்கு. ஆனால் வண்டி ஆயில் லீக் ஆகிருக்கு. 30 நாள் ஆகிருக்கு போல. நம்மளோட வண்டி இருக்கு 2006 மாடலு. போட்டுக்கலாம் போட்டுக்கலாம். போட்டு புளிஞ்சிருப்பாங்க. டிரைவர் ஒழுங்கான ஆளை பிடிக்க வேண்டியா இருக்கு. சரி பார்த்துக்கணும். ஏதோ ஒத்து வந்தா நம்ம சொல்லுங்க. இந்த ஆல் ரவுண்டுக்காரே பல மாடல் இருக்கு. வெட்டிக்காரே சொல்லுங்க. என்ன இதெல்லாம்? நம்மகிட்ட பல மாடல் இருக்கு சார். அவர் யாரு வியாபாரிமா? இப்ப நான் புரோக்கரா? புரோக்கரா? மாமா பையலா? சரி சரி அதே கரெக்ட்டா சொல்றேன். பொம்பளை விஷயம் போறாங்க அத்துபடி சொல்றேன். பொலிரோ ஒன்னு இருக்கு. ஆனா இது டவேரா மாதிரி இருக்கு. பாப்பா டியூப் லைட் தான் பவர் கம்மியா இருக்கு. ஒரு வாயிலே தோஞ்சிருப்பாரு போல தெரியும். நமக்குள்ள டியூமோட அவளுக்கு பல வேளை பார்த்திருப்பாரு போல வாயிலே. சரி என்ன நடந்தா மஞ்சருங்க என் பொழப்ப பார்க்க விடுங்க. நானே என் பொழப்ப தான் பார்க்கறேன். ஃபைனான்ஸ் பார்ட்டி நான் பேசிக்கிறேன். இருங்க சார். உங்க ஜவுளிய இருக்கு இல்லையா? விட்டு போய் வையா. கோஜிகாயா சார். ஆளே இல்ல ஆறுன்ற மாதிரி ஆளே இல்ல. ரைட் நீங்க பிரச்சனை பண்ணாதீங்க. நான் உன்ட பிரச்சனை பண்ணவே இல்லடா. நான் தரங்க ஃபைனான்ஸ் பார்ட்டிட்ட ஏய் லூசு பையலே கிறுக்கு பையலே நான் பாட்டுக்கு தான ஆடிட்டு இருக்கேன். சார் இருங்க சார். இங்கறா. ஏய் செனத்தவள. உங்கள சொல்லல லூசு முண்டாடி. சரி வைக்கிறேன். ஆமா ஆமா இவன் கிறுக்கு பையவளவுல இருக்கே. நீ லூசு முண்டைங்கறியா? வாய் வரைக்கும் ஓரம் தள்ளி கிடக்குது. ஏம்பா ஏன் வேலைய பார்க்க விடு. என்ன உன் வேலை? அம்மா நான் ஃபைனான்ஸ் பார்ட்டி. சரி. முதல்ல வட்டிக்கு விட்டுக்கிட்டு இருந்தேன். அது ரொம்ப வட்டி குட்டி போட்டுச்சு. இப்போ வண்டி வாங்கி விற்கிறது. அதான் பேசிக்கிட்டு நீங்க இடையில பேசியிருந்தாரு. ஒரு கஸ்டமர் போச்சுன்னா என்ன செய்ய போறோம்னே தெரியல. கஸ்டமர் இங்க என்ன நக்கறதுக்கு வந்து இங்க நடு ரோட்ல நின்று பேசுற கஸ்டமர்கிட்ட ஓரமா போய் நின்று பேசு. என்ன வாயை புழக்கிற? அடக்கொடக்கமான பிள்ளைங்க. டான் சார் எப்படி முண்டாடாவ? ஏங்க அடக்கொடக்கமான பிள்ளைங்க. நக்கறதுக்கு புடுங்குறதுக்கு பொம்பளை எப்படி ஆடி பேசுவாங்க? அப்படிதான் பேசுவேன். எப்படி நம்ம நாடகத்தை எப்படி ரசிக்கிறாங்க. ஆமா. நான் வளர்த்த ஆத்தாக்கெல்லாம் மகாலட்சுமி மாதிரி வந்து உட்கார்ந்துருக்காங்க. ஆமா ஆமா. நக்குறாங்க புடுங்குறான்னு சொல்லிட்டு நாடகமே குட்டியாச்சுறாங்க. ஆமா. உன் ஜவுளியத்துக்கு நீ பேசக்கூடாது. உன் ஜவுளியத்துக்கு நீ பேசக்கூடாது. நான் ஆடிட்டு இருக்க இடத்துல உனக்கு என்ன இங்க வேலை? நீ வேற உள்ள போறத வெளியில வெளியில போறத உள்ள போடு. கிறுக்கு பயலே. நான் கிறுக்கன் தானே. ஒண்ணே பயலே. அறிவு கட்டவனே மான கட்டவனே. என்னடா உனக்கு வேலை? உனக்கு தான் பேச தெரியுமா? இங்க பேசாத. உனக்கு தான் ஆட்ட தெரியுமா? ஆட்டாத. அவன்ட போய் ஓட்டு. வேற கிறுக்கு பிச்சை இருக்கிட்ட பேசு. நீ என்னத்த கலக்குற? நான் மிரட்டல. நான் பெரிய ஆளு தான்டா. அதேதான் மறுபடிக்கு உரசு. டியூப் லைட் லேசா உரசுதுடா. இங்க வாடா டேய். இது எந்த ஊர்லடா சட்டை எப்படி போடுவாங்க? இது 2026 புது மாடல். எங்க திரும்புங்க. அடியே ஆத்தி. ஐயா எனக்குள்ள வண்டி விக்கிறோம்னு சொன்னீங்கல. நான் தான் ஃபைனான்ஸ் பார்ட்டி. வண்டி என்ன வண்டி? ஹோண்டாவா ஹீரோவா? ஐயா நம்மகிட்ட வந்து இது இருக்கு. எது இருக்கு? பொலிரோ இருக்கு. பொலிரோ வேணா. ஒரு டவேரா இருக்கு. டவேராவா? ஆமா பொலிரோன்னா ரொம்ப பிடிச்சுவே. ரொம்ப இங்கே தான் பிடிக்குறா. பொலிரோ வண்டியை பாருங்க. ஆனா வண்டி லீக் ஆகிட்டு இருக்கா. வண்டி சூப்பர் புது மாடலா? புது மாடல் 2006. ஆனா ஆயில் லீக் ஆகிட்டு இருக்கு. ஆயில் லீக்கா? கொஞ்சம் 3 நாள் ஆகுதா. ஆயில் லீக்னா விலை குறைச்சு தருவியா? ஆயில் லீக்னா விலை குறைச்சு தருவியா? ஐயா விலை குறைச்ச நீங்க ரேட் நீங்க ஒத்து வந்தா வாங்கிக்கிறங்க. ஆனா ஒரு டியூப் லைட் அந்த வண்டியை காலி இந்த வண்டி. ஆனா சாக்கு சட்டை ஓட்ட வேணா இன்னைக்கு தானே நான் பாக்குறேன். நானும் பார்த்தேன். இப்படி சட்டை ஓட்டு பார்த்தது இல்ல. ஏன் வார்த்தை போடுறான்? வண்டிக்கு அந்த வண்டியை காலி டியூப் லைட் இங்க பெருசா இருக்கு. இல்ல வெண்டலுமே இந்த பணியை முறப்படாரா. சரி மாத்தி நடிச்சாத்தே நம்ம பேமஸ் ஆறோம் பார்த்தா. நீ இதே இப்ப கரெக்டா இருக்கான் பாரு. வண்டியை தரீங்களா? வண்டி எடுத்துக்கங்க. என்ன காசு கூட வரும். வண்டி சீட் பெல்ட் போடணும் பாருங்க. சீட் பெல்ட் வேணாம். உங்க பெல்ட் அந்துறாம. ஆனா நீங்க வண்டி ஓட்டுற மாதிரியே தெரியும். ஐயோ ஐயோ. இந்த போல 5-6 நாளா இங்கே அடிக்கிறான்டா. வண்டி எடுத்து கொடு. வண்டி எடுப்பேன் சத்தம் இரியா அவசரப்படாத. வண்டி அம்மா வாமா வண்டி வாங்குறதுக்கு வந்திருக்காரு. ஐயோ வண்டிக்கு மண்டை. யோ வண்டி வாங்குறதுனா வண்டியை பாருங்கயா. நீங்க என்ன பொம்பளை குண்டியா பாத்துட்டு இருக்கீங்க? பவரா இருக்குமா?
அப்பா நீ என்னடா மாடை காலை ஆக்கி போடுவ மாசமாக்கி போடுவ அவள ஐயோ நீ ஒரு லக்கில் நில்லுமா வண்டி வாங்குறதுக்கு தான் வந்திருக்காரு இங்க நில்லுமா வண்டி டியூல போறீங்களா என்னடா கிரகம்டா என்னடா மொத்த ரேட்லயும் போடலாம் நின்றும் போடலாம் இல்லைன்னா ஒரு பெஞ்சு வாங்கி போட்டுக்கிறங்க எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு கருமா தலைவா வண்டியே கொடுக்குறீங்களா ஆமா பணம் கட்டவா பணம் கட்டினா லூச்சு முண்டா முகத்தை பாரு இங்கேயே பார்க்காம கொடுக்கறதா வந்திருக்கேன் சீட்டு எல்லாம் நல்லா இருக்கான்னு அவன் தான் பணம் கட்டறேன்னு சொன்னால பணத்தை வாங்குடா இருமா பேசிக்கிட்டு ஒப்பம்ல இறுதி தத்தாரி பேசிக்கிட்டு பணத்தை வாங்கு உனக்கு பணத்தை கேட்குறாயா எவ்வளோ கொடுப்பிய ஓட்டி பார்க்கலாமா இல்லை ஓட்டி பார்த்தா நீ பணம் கொடுக்க மாட்டேன் ஓட்டி பார்க்கமா நான் விட மாட்டேன் இப்ப நம்மளுக்கு வண்டி வேணாம் எந்த வண்டி எடுத்தாலும் ஓட்டி பார்க்க வண்டி எடுக்க தம்பி தம்பி ஒரு வியாபாரம்னா ஒருத்தர் வண்டி வாங்குறாருன்னா முதல்ல அவர் வண்டி ஓட்டி பார்த்து அந்த வண்டி நல்லா இருந்தாதான் அவர் வாங்க முடியும் ஓ இஷ்டம் இதுக்கெல்லாம் வாங்க முடியாது தம்பி என்னையா பேசிட்டு இருக்கீங்க அம்மா இல்லம்மா நீ என்ன மாதிரியே தான் இருக்க உன்னை ஓட்டி பார்க்க சொல்றா அண்ணே உன்ட கையில காசு இருக்காளே இந்தால என்ன காசு கொடுக்குது இங்க எப்படியே மானத்தை கவுசருக்குள்ள என்ன கைய விடுற அட வெள்ளி அருணா போட்டுக்கையா வெள்ளி அருணா போடல ஓம்ட்டு அருணா கம்பிக்கு வேலை சைனா கலர் என்ன சரி அங்க என்ன உள்ளுக்க மதுரதே அட வெள்ளி அருணா போட்டுக்கையா அது இல்லையா உள்ள கீயர் ராடு கரெக்டா இருக்கான்னு பாக்குறேன் அப்படி இல்ல வண்டி கீயர் போடணும்ல பூரா ஆமா ஆமா வண்டியில பெட்ரோல் ஏன் வாங்க வண்டியில பெட்ரோல் இருக்கா பெட்ரோல் ஆயில் கொஞ்சம் லீக் ஆகுது இப்போ 3 நாள் ஆகுதான் விடு கூட ஓட்டி பாப்பா இல்ல இல்ல நான் ஓட்டி பார்த்தா நீ காசு கொடுக்க மாட்டேன் ஏய் காசு மொத்த பணம் கட்டு காசை வாங்கு என்ன ஏமாத்தலாம் நினைக்காதயா தலைவா காசே இல்லைனாலும் பரவாயில்ல எங்க அப்பா 25 சென்ட் விட்டுருக்காரு அந்த 25 சென்ட் மொத்தமா கொடுக்குறேன் இதுல விடு 25 சென்ட்ல எனக்கு பத்தாது 25 சென்ட் விரியலாம் இல்லையா சென்ட் விரியலாம் இல்லையா ஆனா சென்ட்ல விட்டுருவியா நீனாச்சி அது மட்டும் நல்லா தெரிஞ்சு உங்களை பார்க்கல சென்ட்லயே விடுவேன் தம்பி அங்க இருக்கடா லேடிஸ் அங்க இருக்கடா இங்கே வரான்டா போடா அங்க அவன் பெரியதே வானவில் பைசா இருப்பான் போலடா டேய் குண்டா வானவில் பைஸ் போல அவன் ஆம்பளை பார்த்து நாக்கு இப்படி நக்கறியா எனக்கு பொம்பளை தேவையில்லை இல்ல இல்ல நான் ஒதுங்க போறேன் டேய் உன்னோட நாடாத்துக்கு வர வச்சுல குண்டி எடுத்து ஏய் வண்டி ஓட்டி பார்க்கணும்னா காசை கொடு அப்புறமா நீ பேசு சரியா காசு ஒரு லொப்ப பையன் பேசுற இங்கதான் வச்சிருக்கேன் பணம் பணம் வச்சிருக்க எடா காசு ஆளே ஒரு சைஸா இருக்கே என்னடா என்னடா ஆப்பிரிக்கா காரனாட்டம் கூட ஓட்டி எடுத்துக்க இல்ல இல்ல அங்க ஒண்ணுமே இல்ல 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 அவன் போய் சொல்ல மாட்டாமா கையை விட்டு பாருமா நீ விட்டு பாரு விடுமா அதெல்லாம் இந்த ஆளு நானேமா உள்ளாலுமா உள்ள பாம்புக்கு முகத்தை பாம்புலாம் நீ கையை விட்டு பாத்துக்கணுமா போச்சுடா தேவையாடா லூசு பையல நான் சொன்னடா கேவலம் முட்டை பையல கேட்கறியாடா ஏய் மாமா உள்ள வெறாமீன் இருக்கு விராமன் இல்ல ஊது சுருட்டடி லூசு முண்டை விராமன் அது ஊது சுருட்டு ஆனா என்ன பாம்பு எடுத்தாலும் கூட பொழைச்சுக்கலாம் இந்த ஊது சொரட்டை கடிச்சிச்சு மாதிரி தெரியாது அடி சிறுக்காரத்தை எடுத்து 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 இங்க வாப்பா அப்பா நீ மாட்ட பொட்டு வச்சு இல்லம்மா அவர் உங்களை பார்த்தோன்னா பாட்டு வருது அடி சிறுக்காரத்தை சிங்காரி அவன் குண்டிய தோடுறான் குண்டிய தானே தொட்டேன் வண்டி டிக்கி நல்லா இருக்கு இந்த குண்டி என்னத்துக்குடா காப்பு காய்ச்சி போயிருமா அங்க இடிச்சிட்டு சந்தோஷப்பட்டேன்னா ரைட்டு என்ன இடிச்சு என்ன கிட்டிதான் அடிக்கலாம் ஏய் சூத்துவத்தி பையலே அம்மா நெடுந்தூரம் போக வேணாம் ஆமா நெடுந்தூரம் போக வேணாம் பாட்டு பாடி நான் தாண்டா ஆடணும் நீ என்ன ஆடிக்கிட்டு இருக்க நெடுந்தூரம் போக வேணாம் நெடுந்தூரம் போக வேணாம் அடியே கட்ட புள்ள குட்ட புள்ள வந்து ஆட சொல்ல அப்புறம் காலையில் காசு தர மாட்டேன் ஆடுமா நூற்று திருச்சி ஆடி தொலைடி ஆண்டி போட்டு அவர் தான் வண்டி பேசுறதுக்கு வந்திருக்கார் நெருங்கி அடி ஐயா எவ்வளவு தருவிய உனக்கும் தர மாட்டேன் சரி எவ்வளவு தருவிய சொல்லி கூப்பிட்டு வந்திருக்கியாடா சொல்லிருக்கேன் நீ ஆண்டா அழுகுற தெரிஞ்ச ஊர்ல காலையில காரியம் என்ன பொம்பளை கட்டி பிடிச்ச ஆடாம ஆடுறேன் டேய் கட்டி பிடிக்கலாம்டா அவளுக்கு கருப்ப பையன் இல்லடா
அவளுக்கு கருப்ப பையன் இல்ல, சுருக்கு பைய கூட ஒத்துக்குறோம்டா. சுருக்கு பையனுக்கு டொங்காஸ் போடுவாங்க. நீ வரும்போதே காரியா வெடி சந்தையில வாங்கிட்டு வர வேண்டியதானே மயிர் மகனே. அது நம்ம வந்து இப்ப என்னத்த சிங்கினா சிங்காட்டியா, சிரிச்சா நெத்தியாட்டியா, இல்லைன்னா கையாட்டியா. சிங்கினா சிங்கியடி, சிரிச்சா நெத்தியடி. அவன் பரவாயில்ல போல தெரியுது. நீ ஒரே நக்க நக்கு போடாங்கிட்டு நிக்கவே மாட்டேன். அதுக்கு மருந்து இவள்கிட்ட தாண்டா இருக்கு. அவனுக்கு இசுவந்து வெட்டின மாதிரி மருந்து உங்கள்கிட்ட தான் இருக்கு. நான் கூட இன்னைக்கு மழை வந்து கெடுத்து போறதாக நினைச்சேன். இல்ல இல்ல சுமதி உன் கட்ட சாந்தி அடையானதே. சுமதிக்கு என் சொத்தும் தர்றேன். உன் ஜூத்த இவன் கேட்க போறான். அத்தங்கர ஓரத்தில அத்தகர ஓரத்திலே அவன் ஒரு நோக்கமா தான்டா தெரியறியா. இல்ல இல்ல இனிமே உனக்கு வரல இரும்புலதான் ராடு வீடு போட்டு வரணும். ஆமா நீ எனக்கு பயந்து கிடக்கடா. நீ யாடுறா அவனை வேடிக்கை பார்க்க சொல்ற. இல்ல நாளைக்கு மருதங்குடிக்கு வர சொல்லியிருக்கேன், இதுக்கு தான் வர சொல்லியிருக்கான். நான் ஒண்ணுமே உன்னை எதுக்கு கூட்டு வந்தேன்? நீ ஏன்டா நீ உன்னை எதுக்கு வந்த? வண்டி வாங்கத்தானே வந்த. இங்க குண்டியை தடவிக்கிட்டு இருக்கா. வண்டியை ஓட்டி பார்க்கல, புடிச்சு தானே பார்த்தேன். புடிச்சு பாப்போம் சொல்லு. அப்புறம் வந்து ஸ்டேரிங்க லேசா கை வைக்குவானுங்கப்ப. அப்புறம் ஆரன் அடிச்சாலும் அமைக்கி பாப்பேன். ஆரன் அங்க இருக்கு அடிக்கிறேன். ஏ பாகான ஏ பாகானே ஏ அலமரோ அலமரோ. அத்தங்கர ஓரத்திலே அந்த தாய் நேரத்திலே அத்தகர ஓரத்திலே அந்த தாய் நேரத்திலே ஏமா ஏமா இருமா, உனக்கு இவ்வளவு கோவம் ஆகக்கூடாதுமா. ஏய் இருமா வருஷம் சொல்லியா. வண்டி வாங்க வந்தவன மட்டும் அந்த வாங்குற, வண்டி விக்கிறவனுக்கு நீ என்னமா இப்படி பண்ணிட்டு இருக்க? அவன் ஒரே அடியில அனுபவத்தமா செத்து போயிருவாடா. வண்டி வாங்க வந்தவன் ஒரே அங்க பாரு, அங்க ஓடிட்டியாம் பாரு. அங்க பாரு, எனக்கு என்ன ஒரு அடியில அவன் செத்து போயிருவான். இவன் சினத்தவள மயிறு. ஏய் பேச விட்டு பேசிட்டு அப்பன வழி. மாமா பையல பேச விடுவேன். நீ செஞ்ச வேலை தப்பு. மாமா வேலை தான். ஒண்ணு என்னவாச்சு மாமா வேலை தான் பார்க்க போறேன். அங்கதான் ஒண்ணுமே இல்லையே. இப்போ ஏன் அங்க ஏறி அடிக்க விடாது தெரியுமா? ஏன் இப்பதான் பொலியற வாங்கியிருக்கேன், ஏறி அடிக்கலாம்னு. சீ ஓடா லூசு பையல. சைக்கிள் தான் இருக்கு. அதனால தான் அங்க அந்த கடுப்பு. அப்படிலாம் இல்லையா. இந்த பையன் நாடகம் பார்க்க வந்து. இவன் ஒண்ணு தம்பி தம்பி பாக்குறப்ப எப்படி தெரியுமா இருக்கு? மரியாதையா வந்துரு. ஆத்தா 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 அப்படியே உட்காருப்பா. இங்கிட்டு வாங்க. இப்ப எப்படி தெரியுமா இருக்கு? இங்கிட்டு வாங்க, இங்கிட்டு வாங்க. தென்பாண்டி சீமையில தேரோடு வீதியில மான் போல வந்தவன யாரெடுத்தாரோ யாரெடுத்தாரோ யாரெடுத்தாரோ. வளரோ பெறையே தேயாதே இனியோ. மருதமணி அவுட். ஏய் தம்பி இருப்பா. அப்பா மாமா வந்திருக்கேன்டா. ஃபீல் பண்ணி அழுகுற மாதிரி தெரியலையாப்பா? இல்ல முண்டை இது நான் இதுக்கு பக்கத்துல உரசிருக்கா, அது நான் ஆடி போயிருக்கு. ஒண்ணு நீ பாடு இல்ல சீசன் முடிஞ்சு வச்சுல்ல விடுறா. நீ பின்பாட்டு அவர் பாடுவாரு, நீ பாடுற நான் பின். நீ சொல்லு. மலரு மலரு இல்லப்பு அண்ணாத்த பாத்தியா அம்மா கிண்ணத்தை காட்டியா ஆசைய காதுல தூது
அது சுயமரியாதை. அவன் ஒளிஞ்சு முடிச்சு விளாடுறேன். நீயே ஆடிட்டு போ, காலையில காசு மஸ்த வாங்கி தருவேன். சரி கோச்சுக்கிறாதியா ஊமை குத்தா குத்திட்டு போ, காலையில சும்மாவே போ. மகாபிரபு கோச்சுக்கிறாதியா, நீங்க ஒரு குத்துங்க. இங்கிட்டு வாங்க, நாராத்துக்கு வந்தா நீங்க குத்துங்க. சாஞ்சா சாயிர பக்கம் சாயிர. பபூனாக நடிக்கும் மருதங்குடியைச் சேர்ந்த மருதமணி அவர்களுக்கு டி வேப்பங்குளம் கிராமத்தின் சார்பாக மாலை அணிவித்து கௌரவிக்கப்படுகிறது. டான்ஸ் அவர்களுக்கு டி வேப்பங்குளம் கிராமத்தின் சார்பாக மாலை அணிவிக்கப்படுகிறது. துண்டவா வைக்க சொல்லிருக்காங்க. கெடாத்து ரெடியா நிக்குது, பேசு. இல்ல ஒரு துண்டு மாலை ஓட்டு 70 ரூபா ஓட்டு வாங்கினதுக்கு 30 ரூபாய்க்கு ஒரு துண்டு எடுத்துருக்கலாம் அழகா. எதுக்கு? அடுத்த நாடகத்துக்கு வாக்கெட்டு கட்டிட்டு வெளியில வர்றதா? பெருமையா சொல்லி. ஏய் உன் கொட்டை உடச்சு விடுவேன். எங்களுக்கு மாலையை நீ நன்றி சொல்லுங்க. கொஞ்சம் கிருணி ஏத்துப்பா, கிருணி ஏத்து. ஹலோ கிருநீர் ஏத்துறதான். கிருணி கிருணி ஏத்து. கொஞ்சம் ஊம்பர் வை. ஆம்பளை ஊம்பர். என்ன நீ இப்ப போற, நான் இம்மு போட்டேன். இம்மு போடக்கூடாது, அப்புறம் எல்லாம் வரிசையில் வந்துருவாங்க எங்களுக்கெல்லாம். ஹலோ ஹலோ, இப்போது அண்ணன் முன்னாடி 2 வார்த்தை பேசுவார். 2 வார்த்தை தானா? 2 வார்த்தை பேசுவார். இங்க கூடி இருக்கிற கூடி பேசுறா, நாடகத்தை முடிக்கணும். எப்ப பேசுற? இப்ப முடிக்கணுமா? முடிக்க சொல்லிட்டாங்க. தங்கமா போச்சு. அவ வந்துட்டு வா, கிளம்புங்க. காது கொடுக்க மாட்டான் முண்டை, காது கொடுக்க மாட்டான். ஒரு முக்கியமான வேண்டுகோள், அந்த அண்ணாலாம் கொஞ்சம் தள்ளி உட்காருவீங்களா? பெண்கள்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாக உட்கார்றதுக்கு. ஆமாம், கொஞ்சம் அந்த நடுவில் உட்காந்துருக்கவங்க எல்லாம் கொஞ்சம் தள்ளி இப்படி உட்காருவீங்களா? எங்கிட்ட தள்ளி உட்கார? இல்லை, எங்கிட்ட தள்ளி உட்காரணும். தள்ளி தானே வேணா, இடம் இல்லாம உட்காந்துருக்காங்க. அதே கலக அப்பல அவ்வளவு கூட்டம் வந்துச்சு, புறம் போய் படுத்துட்டாங்க. ஒருக்கப்பா புதன்கிழமை கூட படுக்கணும்னு செவ்வாய்க்கிழமை மேல படுத்துக்கிட்டாங்க. எங்களுக்கெல்லாம் மலர் மாலை, பூ மாலை மலராது நாரில் கோர்த்த மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய டி வேப்பங்குளம் கிராமத்தவர்களுக்கும் விழா கமிட்டியார். ரொம்ப ஆட்டாதம்மா. ஒன்னும் இல்லை, மாடு காலைக்கு தெரியுது. மாடு காலை தெரியுது, மாடு காய அடிச்சாச்சு. போ அங்கிட்டு போயிரு. அங்கே காய அடிச்சாச்சா, நம்மகிட்ட ஒரு காய் இருக்கு. யார் அளவு பாக்குறாங்க? பேசிக்கிட்டு இருக்கும்போது குஞ்சம் பிடிச்சா ஐயா, குஞ்சம் அந்த புள்ள பூ கட்டுறதுல மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய கிராமத்தவர்களுக்கும் இந்த விழா கமிட்டியார்களுக்கும் இங்கே கூடியிருக்கின்ற பொம்பளை அவனுக்கு போக சொல்லுவா. பேச்சே வருது இல்லை எனக்கு. பொம்பளை இருந்தால் எனக்கு சுத்தமாக பிடிக்குது. பேசுவாருமா? போடா வாடான்ற ஆம்பளை பார்த்து வண்டி வாங்க. எனக்கு ரொம்ப வீக்காத்தான் இருக்கு. என்ன கையெறியா அடிக்கிறீல்ல? கையெறியா தான் அடிக்கிறேன். மலர் பொன்னாடை பொருத்தி கௌரவப்படுத்தி. ஐயே, பொன்னாடை என்னை பத்தி தெரியாது உனக்கு. மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய விழா கமிட்டியார்களுக்கும் இந்த வேப்பங்குளம். ஏய் ஆறா, நீ எப்ப தானே பேச முண்டை பேச்சு சொல்லடா. இந்த பிள்ளைய கொஞ்சம் நேரம் கட்டி போறியா? இது வேணுமா? வெளியூரில் வந்து ரசிக்கக்கூடிய ரசிக பெருமக்களுக்கும் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய எனது அருமை சொந்தங்களுக்கும் இராணுவ வீரர்களுக்கும் என் சார்பாகவும் என்னை இந்த உலகமெல்லாம் அறிமுகப்படுத்திய எனது அன்பு தம்பி MK ராதாகிருஷ்ணன் மற்றும் காடமங்கலம் முருகன் அவர்கள் சார்பாகவும் இந்த நாடகத்தில் அடுத்து என்ன சொல்லணும்? அடுத்து அவன் அடிச்சுக்கிட்டு இருக்கேன். முடிஞ்சு ஆல்ரவுண்டு முடிஞ்சு. நம்ம 2 பேரும் 10,000 திட்டமா போய் சாமான வித்துட்டு ஊம்ப போனேன். நீ கூட்டி வந்து அதே அடிச்சுட்டு கிடக்க. விடுறா, ஏதாவது சாப்பிட்டு போறாங்க. நம்ம தான் சாப்பிட முடியல, சாப்பிடவும் சாப்பிட்டு போறேன். தம்பி கைப்பட்டு நம்மகிட்ட வந்து போறாம கூட எப்ப இருக்காது. இந்த நாடகத்தை இந்த வேப்பத்துக்கு வருவதற்கு வாய்ப்பளித்த வழக்கறிஞர் அவர்கள். ஐயா அண்ணா, ஐயா உங்க பேர் என்னன்னு? வருவதற்கு அவதான வாய்ப்பு கொடுத்தாரு. ஐயா கார்த்தி சார் அவர்களுக்கும் இந்த கிராமத்தார்களுக்கும் என் சார்பாகவும். ஏய் விடு, சாப்பிட்டு போறாங்க, விடு. நம்ம சாப்பிட சமைக்க முடியாது, நம்மளுக்கு எதுக்கு அது வம்பா?
விடு விடு, யாருனாலும் சாப்பிட்டு போட்டு. அவன் சாப்பிட்டா எவ்வளவு மிருதங்கத்தை நன்றி நன்றி, வணக்கம் தம்பி மிருதங்க. கார்த்தி கார்த்தி இப்படி இப்படி தட்ட சொல்றாங்க கார்த்தி. ஆமா, முதல்ல இப்படி தட்டுவாங்க, அப்புறம் இப்படி தருவாங்க. ஐயா சொல்லுங்க. நன்றி வணக்கம். வாகான யாழ மரமா பொம்பளை ஆட நான் அடிக்கிறோம்னு இப்போ சொல்றேன். நீ போ, நீ நான் பக்கத்தில் வேணா வேணும், என்னை பிடிச்சிட்டு ஏறி அடிக்கலாம்னு. வாகான வர்றீங்களா? இப்ப என்ன அந்த யூடியூப் எடுக்கிற 2 தம்பி மேல வாங்க. அக்கா கோபப்படுறாங்க, வாங்கண்ணே. அவ கோபப்படுறாங்க, வேற ஆள ஏறி அடிக்கலாம்னு. நான் மாத்திரை விடாம வந்துட்டேன். முடிஞ்சு உன் டைம். நீ ஆடு. இல்ல இல்ல நீ ஆடு, நீ ஆடு. முன்னாடி ஏறாளா? அம்மா முன்னாடி வருது. முன்னாடி செய்யணுமா? முன்னால ஒரு அடி. ஐயா ஒண்ணு வாங்கினா ஒண்ணு எவ்வளோ முண்டை சொல்றா, எதுக்குடா சிரிக்கல? சொல்லிட்டு தான் சிரிங்களே. ஒண்ணு வாங்கினா ஒண்ணு எவ்வளோ முண்டுவாங்க. உனக்கு வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கணும், எனக்கு வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கணும். அதனால நான் காதல் பண்ணலான்னு இருக்கேன். காதல் நீ அப்படி பண்ணு, நான் இப்படி பண்ணுறேன். உங்களை எங்கும் புகழ்த்துவங்க, இங்கு நானும் ஐயா இப்பதே மாத்திரை போடலையா? விரைச்சுக்குச்சு ஒரேதா. அந்த பாட்டு நான் படிக்கல, பாட்டு படிக்கல. சரியா, அந்த பாட்டு படிச்சா கராட்ட மாதிரி கட்டி பிடிச்சி அடிக்கலாம். நீ என்ன சரியா, முதல்ல மாலையை கரெக்டா ஆட்டுக்குட்டிக்கு போட்ட மாதிரி இருக்கு. ரெடிமேடு சட்டடா. ரெண்டாவது எங்கும் புகழ்த்துவங்க, இங்கு நானும் நான் தூவங்க, அன்னையான சுந்தரிய யான தங்கம்பே தவிக்க விட்டு தேடலாமோ தேவதைய கண்ணமே. எங்கும் புகழ்த்துவங்க,
நான் சொன்னேன். ஏ மாப்பிள என்ன தொங்கிருச்சு மாப்பிள அந்த ரிவிட்டால பேப்பர் குடுறா மாப்பிள. வேகமா தண்ணி வந்துருச்சான். நம்ம கம்பெனி தானாடா? வேகமா தண்ணி எடுத்ததுல கடா போட்டு ஓட்டையா போட்டுட்டு சொல்லி சாப்பிட்டு கை கழுவி சந்தைக்கு போய் வரமுனு. அங்க குதிக்க வந்த நாங்க வந்திருக்கீங்க. நான் சொல்லல இவங்க 2 பேரும் வானவில் பைசுன்னு. ஒண்ணு இல்ல, இங்க பாரு இப்படித்தான் செய்வாங்க போல. இன்னும் 10 நாள் தான் இருக்கு கார்த்திகை மாசத்துக்கு. எழுதுங்க. ஏய், அரே உச்சா உச்சாரே நில்லா நில்லா. என்ன கொல்ல போறானா? எந்திரா. எந்திரி. அம்மா வாமா. எங்கும் புகழ் தூபம். அவங்க தொழில் சாமான கும்பிடுறாங்க. நான் முன்னால் அடிப்பேன், அவங்க பின்னால். அதனால எல்லாம் தொட்டு கும்பிட்டு உண்மை உண்மை. அவன் தாமனத்தால தொட்டு கும்பிட்டா கும்பிடணும் கும்பிடணும். உங்க தாமனை தொட்டு கும்பிட்டா அப்புறம் அந்த தாமனை தொட்டு கும்பிட்டா எங்கும் புகழ் தூவங்க. இங்க வா. இது என்ன ஆட்டம்? இது என்ன ஆட்டனே? இது என்னடா ஆட்டம்? என்னடி சொல்ல வர? என்னடா இது ஆட்டம்? இது வந்து இடிச்சு இடிச்சு போடுறது. எதுல போடுறது? தௌசண்ட் கழிச்சு வாங்க. எதுல போடுறது? என்ன நடக்குதுங்க? தௌசண்ட் வந்துருச்சா? சரி, காதல் பண்ணலான்னு இருக்கேன். ஹலோ. யாரு எதையும் மாத்தலையே. இல்ல இல்ல, யாரும் பார்க்கல, குண்டியை மட்டும் தான் பார்த்தாங்க. வேற இல்ல. நீ சுதிய பிடி. உங்களை காதல் பண்ணலான்னு இருக்கு. காதல் ஹலோ ஹலோ. காதல் இல்லாதது ஒரு வாழ்க்கையாகுமா? கண்கள் இல்லாமலே ஒரு தம்பி, அப்பா கூப்பிடுத்து அப்பா கூப்பிடுத்து வீட்டுக்கு போ. வீட்டுக்கு மாட்டுக்கு கண்ணு குடிக்க தண்ணி வைக்கணுமா? உன்னை அம்மா கூட்டுச்சு. நான் போயிட்டா நீங்க ஜோலி வைக்கலாம்னு. வார்த்தையாகுமா? கண்கள் இல்லாமல் காட்சி தோன்றுமா? பெண்ணை தொடாதது ஒரு பெருமையாகுமா? புத்தம் சிந்தாமலே முழுமையாகுமா? முழுமையா? காதல் இல்லாதது ஒரு வாழ்க்கையாகுமா? இல்லாமல் காட்சி தோன்றுமா? காதல் வேறு கண்ணு. அவனுக்கு நான் வந்து என் உடம்பு வந்து செவர் மாதிரி இருக்குமல்ல,
அதுல வந்து சாயெல்லாம் எனக்கு அரிக்குதுடா. எப்படிதான் மாட்டிக்கிருக்கான் தெரியல. காதல் காதை வாங்கிட்டு போங்களா அரைச்சாலும் பரவாயில்ல, தெரிஞ்சிட்டே கூட அல்லையா அப்பவே. ஆனா காதை வாங்க போக மாட்டேன். காதல் வேறு கண்ணே, காமம் வேறு பெண்ணே, தேகம் தேடும் காமம், தெய்வம் தந்த காதல், இடையில் 2 கோடு, அதுதான் ரொம்ப பார், போடு போடு, உன்னை தாண்ட மாட்டேன், தாண்ட சொல்லி. நைஸா பால் குடிக்க போறான்டா. நான் புள்ள மல்லு கட்டி நடிக்கிறேன். இந்தாரு அதுக்கு தோதான் மண்டி போட்டுக்கிட்டு என்ன விஷயம் இங்க வந்து என்ன விஷயம் என்ன பண்ணமா தெரிஞ்ச 4 பேரை பிடிச்சி ஒன்றும் போங்க. என்ன நானே என்ன பண்ண மறந்துட்டேனடா. காதல் இல்லாத வாழ்க்கையாகுமா, பெண்ணை தொடாதது ஒரு பெருமையாகுமா, முத்தம் சிந்தாமலே முழுமையாகுமா, காதல் இல்லாதது ஒரு வாழ்க்கையாகுமா, துள்ளாதது ஆகுமா. கதிர்கள் முத்தி போனால் களத்தில் சேர வேண்டும், காதல் முத்தி போனால் எங்கே சேர வேண்டும். இலைகள் கொஞ்சம் சாய்ந்தால் இலைகள் தாங்க வேண்டும், மலர்கள் கொஞ்சம் சாய்ந்தால் இந்த மார்பில் தாங்க வேண்டும். ஒன்றில் ஒன்றாய் சேர வேணும் உன்னிலை சேர வேணும், புதையிலை விடாமல் நம்படாமல் கட்டி கையாளமா. காதல் இல்லாதது வாழ்க்கையாகுமா, இல்லாமல் காட்சி தோன்றுமா, உன்னை தொடாதது பெருமையாகுமா, முத்தம் சிந்தாமலே முழுமையாகுமா, முழுமையாகும் காதல் இல்லாத வாழ்க்கையாகுமா, இல்லாமல் காட்சி தோன்றும். சொல்லிட்டேன். என் காதலையும் சொல்லிட்டுங்களா? சொல்லுங்க சொல்லுங்க. என் காதல எப்படி சொல்ல போறேன் தெரியுமா? நீங்க கோவப்பட மாட்டீங்க. நான் ஏன் கோவப்படுறேன்? ஆமா, அதனால தன்னை நானே 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 தானே நானே 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 கோபக்கார மச்சானம் இல்லே ஏ மச்சான், கொடுமை செய்யும் மச்சானம் இல்லே, கோபக்கார மச்சானம் இல்லே ஏ மச்சான், கொடுமை செய்யும் மச்சானம் இல்லே. சிரிச்சிடுவார் முறைச்சிடுவார், சிரிச்சிடுவார் முறைச்சிடுவார், சின்ன சின்ன சேட்டை. கோபக்கார மச்சானம் இல்லே ஏ மச்சான், கொடுமை செய்யும் மச்சானம் இல்லே. தண்ணி போட்டு வந்ததும் இல்லை எங்கிட்ட தாறுமாறா நடந்ததும் இல்லை, தண்ணி போட்டு வந்ததும் இல்லை எங்கிட்ட தாறுமாறா நடந்ததும் இல்லை.
இந்த புள்ள போனா போட்டுமியா. எத்தனை தெய்வம் இருந்தால் முதல் தெய்வம் தாய். இந்த தாயினுடைய செயலை இதற்கெல்லாம் பயன்படுகின்ற ஆத்தா கொஞ்சம் இந்த ஆகாயத்தை போல அங்க ஹலோ ஹலோ ஆத்தா உன் செயலை அந்த ஆகாயத்தை போல தொட்டில் கட்டி தூங்க துளி கட்டி ஆட ஆத்துல மீன் பிடிக்க அப்பனுக்கு தலதவட்ட பார்த்தால சேத்தனக்க தோணும் செத்தால என்ன போத்த வேணும் செத்தால என்ன போத்த வேணும் செத்தால என்ன போத்தவே இந்த ஆகாயத்தை போல அத்தா உன் சேல இந்த ஆகாயத்தை போல துட்டில் கட்டி தூங்க துளி கட்டி ஆட ஆத்துல மீன் பிடிக்க அப்பனுக்கு தலதவட்ட பார்த்தாலே சேத்தனக்க தோணும் செத்தால என்ன போத்த வேணும் செத்தால என்ன போத்த வேணும் செத்தால என்ன போத்தவே ஆத்தாவோ தேலே புலகட்டிக்கிட்டு நீச்சல் பழகினது ஒஞ்சேலதானே பண்ண பூஞ்சோலதானே இடுப்புலகட்டிக்கிட்டு நீச்சல் பழகினது ஒஞ்சேலதானே பண்ண பூஞ்சோலதானே பெருந்தர விரிப்புலனா படுத்து கிடந்தது ஒஞ்சேலதானே பண்ண பூஞ்சோலதானே இரசில காயும் போல் வானவில்லா தெரியும் இத்து போன சேலையில் சோக கதை புரியும் கண்டு கொண்டு போகையில் சும்மாரா இருக்கும் சேலை கட்டி அரைச்ச தண்ணி சக்கரையாயிருக்கும் சேலை கட்டி அரைச்ச தண்ணி சக்கரையாயிருக்கும் அத்தாவும் சேலை அந்த ஆகாயத்தை போல அத்தாவும் சேலை அந்த ஆகாயத்தை போல தொட்டில் கட்டி தூங்க துளி கட்டி ஆட ஆத்துல மீன் பிடிக்க அப்பனுக்கு தலதவட்ட அக்கா கட்டி பழகினது ஆடு கட்டி மேய்ச்சது பூஞ்சேலதானே பண்ண பூஞ்சோலதானே அக்கா கட்டி பழகினது ஆடு கட்டி மேய்ச்சது பூஞ்சேலதானே பண்ண பூஞ்சோலதானே கையில விசிறியாகு வெயிலுக்குள்ளே குடையா பூஞ்சேலதானே பண்ண பூஞ்சோலதான் பெட்டிக்குள்ள மடிச்சு வச்ச அழகு முத்து மாலை காயப்பட்ட விரல்களுக்கு கட்டுப்பாடு சேலை மயிலை ரகமும் சேலை மனசுக்குள்ளே விரிகோ வெளுத்த சேலதிரி விளக்கு போட்டாயே வெளுத்த சேலதிரி விளக்கு போட்டாயே அத்தாவும் சேலை ஆகாயத்தை போல தொட்டில் கட்டி தூங்க துளி கட்டி ஆட ஆத்துல மீன் பிடிக்க அப்பனுக்கு பார்த்தாலே சேத்தனக்க தோணும் செத்தால என்ன
மாலை என்ன போத்தவே. நன்றி. கைதட்டிய அன்புலங்கள் நெஞ்சார்ந்து நன்றிங்க. பக்காமலமாக விளங்கியிருக்கும் இசை சகல் நன்றி. மற்றும் எங்களது நாடகத்தினை காண வருகின்றிருக்கின்ற என் அன்பு தம்பி, பாசமிகு அன்பு தம்பி நாரதர் ஆவியிலிருந்து வருகின்றிருக்கிற அன்பு தம்பி கார்த்திகேயன் அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம்.